இது என்னோட இப்போ சொன்ன மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ மெயின்ஸ் எழுதினதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மாதிரியும் எனக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு, நம்ம நல்லா தான் எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு. மெயின்ஸ் முடிச்சுட்டு நான் சரி நம்ம அடுத்த மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆப்ஷனல்லாம் திரும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இன்டர்வியூ கால் வந்துச்சு, என்னோட முதல் இன்டர்வியூ. இது வரைக்கும் நான் இன்டர்வியூ வேறு எங்கேயும் கொடுத்ததில்லை, வேலைக்காக ஒரே ஒரு தாட்டி கொடுத்தேன். அந்த பயம் இருந்துச்சு, அதுவும் கோவிட் டைம்னால நான் ஆன்லைனில் தான் கொடுத்தேன். ஒரு 5 பேர், அந்த 5 பேரும் வந்துட்டு என்னோட வயசை தாண்டி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 40-50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க முன்னாடி இருக்கணுங்கும் போது அந்த ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு, அந்த ஒரு தயக்கம், நம்ம சொல்ல வரதை சரியாக சொல்கிறோமா, அந்த ஒரு கேள்வி எல்லாமே இருந்துச்சு. ஸோ இன்டர்வியூக்கு வந்து இந்த வருஷம் வந்து நான் முதல்வனில் தான் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ பண்ணேன். அப்போது அங்கே வந்துட்டு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க. அப்போ ஜவஹர் சார்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு வந்து பர்சனல் மென்டாராக இருந்தார். சார் சொல்லுவார், நல்லா சத்தமாக பேசு, உன்னோட குரல் தான் வந்து உனக்கு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லிடு, சிரிச்சுட்டே இரு, அது மட்டும் போதும்னு சொன்னாங்க.